வணக்கம் அன்பு நேயர்களே, வெல்கம் பேக் சங்கர் அஃபீஷியல். இன்றைய நமது வீடியோ பதிவில் இலவசங்கள், அரசியல் கட்சிகளுடைய இலவச திட்டங்களால் நாட்டுடைய பொருளாதாரம் என்னவாகும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆய்வை நாம் மேற்கொள்கிறோம். இது சம்பந்தமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த பிரபல ஒரு வழக்கறிஞர் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருக்கிறாரு. அஸ்வினி உபத்யா என்ற ஒரு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறாரு. அந்த வழக்கில் சில கருத்துக்களெல்லாம் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வு சூரியநாத் தலைமையிலான அமர்வு சில கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. என்னென்னா, அரசியல் இயக்கத்தார்கள் மாநிலங்களை பிராந்தியங்களை ஆளும் பொழுது அல்லது மத்திய அரசாங்கத்தை நிர்வாகம் செய்யும் பொழுது நீங்கள் பல சலுகைகள் கொடுக்குறீங்க. அது பாராட்டுறதுக்குரியது தான். ஆனால் அனைத்துமே நீங்கள் பெரும்பகுதி இலவசமாக கொடுக்குற மாதிரி தெரியுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது இலவச பேருந்து பயணம், இலவச எரிவாயு மானியம், இலவச மின்சார மானியம், இலவச குடும்ப தலைவிகளுக்கான உதவி மானியம், இப்படி அனைத்துமே நீங்கள் வங்கி கணக்கிலேயே நேரடியாக பயனாளியின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கும் பொழுது மிதிவண்டியிலிருந்து இருசக்கர வாகனங்கள் மோட்டார் சைக்கிளிலிருந்து நீங்கள் இலவசமாக மானியமாக அதனுடைய தொகையை இலவசமாக வழங்கி நேரடியாக அவரது வங்கி கணக்கே நீங்கள் வர வைக்கும்போது நாட்டில் உள்ள ஆண் பெண் இருபாளர்கள் அந்த வேலைக்கு சென்று நாம் பொருளீட்ட வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் மக்களுக்கு போய்விடும். அவர்கள் எப்படி வேலைக்கு செல்வார்கள் என்ற ஒரு எண்ணத்தை இங்கே அவங்க கேள்வியை கேட்டிருக்கிறாங்க முதலாவது அமர்வு. இதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏனென்றால் இலவச அறிவிப்புகளால் நாட்டுடைய பொருளாதார விரயமாகுதுங்கிறத தான் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இன்னும் சில உதாரணங்களை பார்க்கலாம். இப்போது நாங்கள் இருக்கும் பகுதியை திருப்பூர் எம்பி தொகுதிக்குட்பட்டது. அதில் எம்பியாக இருக்கக்கூடிய சுப்ராயன் அவர்கள் கூட கடந்த 2025ஆம் ஆண்டு மக்கள் குறை கேட்க கிராம பகுதிகளுக்கு வந்தார், எங்களது ஊராட்சி பகுதிகளுக்கு வந்தார். அப்போ கூட பார்த்திங்கன்னா, எங்களது கிராம ஊராட்சியில் ஒரு கலிங்கம் கிராம ஊராட்சின்னு சொல்லி ஒரு 17 தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை மனு கொடுத்தாங்க. அதாவது மாத ஊதியம் எங்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு 5000 அரசாங்கம் வழங்கி கொண்டிருக்கிறாங்க தொகுப்பூதியமாக. இது எங்கள் வாழ்வாதாரத்துக்கு போதுமானதாக இல்லை, இன்னும் அதிகப்படுத்தணும்னு சொல்லி ஒரு மனுவை கொடுக்கும்போது அந்த மனுவை பார்வையிட்டு மாண்புமிகு எம்பி அவர்கள் சுப்ராயன் அவர்கள் என்ன பதில் சொன்னாருங்க அப்படின்னா, ஒவ்வொரு தலைக்கும் தற்பொழுது உள்ள கணக்குப்படி பார்த்தால் ரூ. 2,75,000 கடன் இருக்கிறது நாட்டில் ஒவ்வொருவருடைய தலைக்கும். ஆகையால் நிதி ஒரு பள்ளமாக இருக்கிறது. அதை சமன் செய்யும் வரை நீங்கள் சற்று பொறுமையாக இருங்கள், கோரிக்கை குறித்து பேசி நிறைவேற்றப்படும் சொல்லி சொன்னார். இந்த கருத்தை நான் பதிவு பண்ணுறேன், நீங்கள் கேட்டுங்க. அதுபோக நம்முடைய மாநிலத்தில் 2021 புதிய அரசாங்கம் அமையும் போது அவர்களும் ஒரு ஆர்பிஐயினுடைய கவர்னராக இருந்த முன்னாள் கவர்னர்கள் அடங்கிய நிபுணர் குழுவெல்லாம் அமைச்சு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. அதுலேயும் நம்ம 2021 புதிதாக அமைந்த அரசாங்கம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தலைக்கு ரூ. 60,000 கடன் இருக்கிறது என்பதை சொன்னாங்க. இந்த பதிவுகளை நான் ஏன் சுட்டி காட்ட விரும்புகிறேன்னா, இன்றைக்கி தேர்தல் சமயங்களில் கட்சிகள் இலவச அறிவிப்புகள் அதிகம் வெளியிடுவது, ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு, இதில் என்ன நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னா, நாட்டுப்பற்றாளர்கள் சமூக ஆர்வலர்கள் நீங்கள் சிந்திச்சுக்கிங்க, அவங்க மனசில் இயல்பாகவே கேள்விகள். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர்கள் கூட இடைக்கால பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா நம்ம மாநிலத்துக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு 10,71,000 கோடி ரூபா கடன் இருக்குதுன்னு சொல்கிறார். இந்த கடன் எப்படி வந்துச்சு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 2011 ஒரு அரசாங்கம் முடிவு ஆச்சு, திமுக அரசாங்கம். அதில் 1,00,000 கோடி கடன் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவுட்டுறாங்க. அடுத்த அரசாங்கம் வந்தாங்க. அந்த அரசாங்கத்தால் அதிமுக அவங்க கண்டினியூவாக 10 ஆண்டுகள் இருந்தாங்க. அந்த 10 ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது நிறையா நலத்திட்டங்கள் செய்து அவங்க நிர்வாகம் பண்ணியிருக்கலாம், அது வேறு, அந்த டாபிக் லெவலில். இறுதியில் 2026 10 ஆண்டுகள் தொடர்ந்து அவங்க 2021 வரைக்கும் ஆட்சி பண்ணாங்க. அதில் கணக்கு பார்க்கும்போது 6,00,000 கோடி ரூபா கடன் இருக்கிறது. 2011 ஒரு அரசாங்கம் விட்டு போனாங்க தமிழ்நாட்டில், அப்போ 1,00,000 கோடி கடன். 2016 பார்த்தீங்கன்னா 2021 பார்த்தீங்கன்னா 10 வருஷம் அவங்களே கண்டினியூவாக ஆண்டதால் பல திட்டங்கள் அவங்க செஞ்சாங்க, அவங்க ஆட்சி நடத்தினாங்க. அதில் 6,00,000 கோடி கடன் விட்டுட்டு போனாங்க. 2021 பொறுப்பேற்ற அரசாங்கம் நிபுணர் குழுவை அமைச்சு தலைக்கு 60,000 சொன்னாங்க, சொல்லி ஆட்சி நடத்தினாங்க. இப்போ 2026 பார்த்தீங்கன்னா 10,71,000 கோடி கடன் நிலுவையில் இருப்பதாக வருவாய்த்துறை அமைச்சர் இடைக்கால பட்ஜெட்டில் குறிப்பிட்டிருக்காரு. அந்த ஆவணங்கள் நான் உங்களுக்கு காட்சிப்படுத்திக்கிற ஒரு இமேஜ்னஸாக அதையும் குறிப்பிட்டு, அதே போல் மத்திய அரசாங்கத்தினுடைய கடனும் பார்த்திங்கன்னா 55 லட்சம் கோடியிலிருந்து
க 197 லட்சம் கோடியாக அது உயர்ந்திருப்பதாக நமக்கு தகவல்கள் வந்து கிடைச்சிருக்குது. இதெல்லாம் அந்த கருத்துக்களெல்லாம் கோடிட்டு காட்டி ஏன் நான் இங்கே வீடியோ பதிவு பண்ணுறேன்னா, இந்த நிலைமையில் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பொருளாதார நிலை இப்படி இருக்கும்போது இலவச அறிவிப்புகளை அதிகம் வெளியிடலாமா அப்படின்னு நான் கேட்கல. இந்த வழக்கு தொடுத்த அஸ்வினி அவர்கள் சார்பாக உச்சநீதிமன்றம் முன் வச்சுருக்குது. அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கிறது தெரியல மத்திய மாநில அரசுகள். பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ நான் சொல்ல ஒரு தகவல் என்னென்னா, சமூக ஆர்வலர்கள், நாட்டுப்பற்றாளர்கள் நீங்கள் சிந்திச்சுக்குங்க. மாநில அரசு மத்திய அரசு இவ்வளோ கடன் இருக்கும்போது இலவச அறிவிப்புகள் வந்து யாருக்கு போகணும்? இல்லாதவர்களுக்கு இலவச அறிவிப்புகள் போகணும், இருக்கிறவங்களுக்கு போகக்கூடாது. உதாரணமாக சொல்லணும்னா 2011 வண்ண இலவச தொலைக்காட்சி பெட்டின்னு ஒரு அரசாங்கம் அறிவித்து ஆட்சிக்கு வந்தாங்க. அப்புறம் இடையில பார்த்திங்கன்னா சில காரணங்களால் அப்போது வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இருப்பவர்களும் சேர்ந்து நீங்கள் வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். அது ஒரு அறிவிப்பு மட்டும் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாக இருக்குது, எனக்கு உறுத்தலாக இருக்குது. என்னென்னா, இருப்பவர்களுக்கும் அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டி ஏற்கனவே ஒருத்தர் வீட்டில் இருக்குது, மீண்டும் வண்ண தொலைக்காட்சி பெட்டியை ஒரு இலவசமாக கொடுக்கும்போது அது முடங்கித்தானே போகுது. அவங்க வந்து அதை பத்திரமா வச்சுருப்பாங்க அல்லது வேறு ஒரு பக்கம் சேல் பண்ணி அதை பணமாக்கி பயன்படுத்துவாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. மொத்தத்தில் பொருளாதார விரயம் அப்படிங்கிறத மட்டும் நான் கோடிட்டு காட்டுறேன். அதனால் இலவச அறிவிப்புகள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கும் வறுமையிலும் வறுமை அப்படிங்கிறவர்களுக்கு மட்டும்தான் போகணும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு கருத்தை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இதைத்தான் இந்த வீடியோ வகையில் வந்து சமூக ஆர்வலர்கள், நாட்டுப்பற்றாளர்களுடைய சிந்தனைக்கு சமர்ப்பிக்கிறேன். மற்றபடி ஏதும் கிடையாது. நீங்கள் சிந்திச்சு பார்த்து ஒரு முடிவு எடுத்துக்கணும். ஏனென்றால் விரைவில் தேர்தல் அறிவிப்பு வந்து 13ஆம் தேதி வாக்கில் வெளியாக வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா கேரளா மற்றும் மேற்கு வங்காளத்தில் ஆய்வுகளை வந்து தேர்தல் ஆணைய குழுவினர் இன்னும் முடிக்கல. ஆய்வு செஞ்ச உடனே அவங்க ஆய்வு செஞ்சுட்டு இறுதியாக ஆய்வு செஞ்சுட்டு தேர்தல் தேதியை அறிவிப்பாங்க. தமிழ்நாடு, புதுச்சேரி, மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களுக்கு கேரளா போன்ற மாநிலங்களுக்கு தேர்தல் தேதி அறிவிப்பாங்க. அந்த தேதி நெருங்கும் போது இந்த அரசியல் கட்சிகள், பிராந்திய கட்சிகள், தேசிய கட்சிகளெல்லாம் இலவச அறிவிப்புகளை வெளியிடுவாங்க. அதனால் நான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சமர்ப்பித்தேன். அந்த வழக்கறிஞர் ஒருவர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. அதனால் இனி அரசியல் கட்சிக்காரர்களுக்கு இலவச அறிவிப்புகளுக்கு தட்டுப்பாடு வருமா, தடை வருமா என்பது பொறுத்து தான் பார்க்கணும். இது ஒரு சிந்தனை ஆய்வாக நீங்கள் சமூக ஆர்வலர்கள், நாட்டுப்பற்றாளர்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் என்றதை நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த இலவசங்கள் கொடுத்தாலும் நாட்டுடைய நிதி வந்து மேலும் வந்து பாதிக்கப்படுது. பொருளாதார நிதி, பொருளாதார சரிவு தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, கடன் 1 லட்சம் இருந்தது, 5 ஆண்டு கழித்து 6 லட்சம், 10 ஆண்டு கழித்து 6 லட்சமாக ஆச்சு. மறுபடியும் இப்போ 5 ஆண்டு கழித்து இப்போ 6 லட்சம் கோடியாக இருந்ததை 10 லட்சம் கோடியாக மாறும்போது அப்படின்னா இது எங்கே பொருளாதார முன்னேற்றம்? எப்படி வந்து அந்த அரசாங்கம் சரியான பொருளாதாரம் இதில் முன்னேறிக்குதுன்னு நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத தான் இங்கே பதிவு பண்ணுறேன். மற்றபடி மக்களாகிய நீங்கள் சிந்தித்து ஒரு சரிவான முடிவை நீங்கள் எடுக்கணும். இலவச அறிவிப்புகள் நமக்கு வேண்டுமா, இல்லை இல்லாதவர்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்கிற அரசு நிர்வாகத்தை, பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கு வழிவகுத்து நம்முடைய வளரும் இந்தியாவை வல்லரசாக்குவாங்களா? பொறுத்திருந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் அதிக சதவீதம் இருக்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்கலாம். அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. இதுபோல் பயனுள்ள அரசியல் பதிவு அல்லது வேறு சம்மந்தமான வீடியோக்களை அடுத்தடுத்து பார்ப்போம். இப்பொழுது தேர்தல் காலங்கள் என்பதால் இது சம்மந்தமான வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். பிடிச்சவங்க பார்க்கலாம், பிடிக்காதவங்க விட்டுறலாம். மற்றபடி எதுவும் இல்லை. நன்றி. வாழ்க வளமுடன்.